மக்களவை தொடங்கிய சில நொடிகளிலேயே ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் 14 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு நேற்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்களுக்கு ஆதரவாக மக்களவையில் முழக்கம் ஏற்பட்டதால் மக்களவை தொடங்கிய சில நொடிகளிலேயே ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் டார்வின். மக்களவை தொடங்கிய சில நொடிகளிலேயே ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது, என்ன காரணம்? முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில் பார்வையாளர் மடத்தில் இருந்துட்டு இருவர் அந்த மக்களவை உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு புகுந்து ஒரு புகைக்கக்கூடிய ஒரு சாதனத்தை அவர்கள் அந்த அவை வளாகத்திற்குள்ளாக போட்டிருந்தார்கள். இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு குறைபாடு, மிகவும் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு என்பது தொடர்ச்சியாக அதிகரிக்கப்பட்டதோடு அது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவர்கள் எவ்வாறு உள்ளே வந்தனர் என்று பார்க்கும்போது ஒரு பாஜக எம்பியுடைய சிபாரிசின் பேரில் அவர் கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு பாஸ் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என ஒரு எதிர்க்கட்சியுடைய எம்பிக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து குரல் எழுப்பினார்கள். இது தொடர்பாக தொடர்ச்சியாக அவர்கள் குரல் எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற மக்களவையை நடத்த விடாமல் அவர்கள் இடையூறு செய்ததாகவும் நாடாளுமன்றத்தினுடைய கண்ணியத்திற்கு குறைபாடாக நடந்து கொண்டதாகவும் 14 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். தமிழகத்தை சேர்ந்த கனிமொழி கருணாநிதி, அதே போன்று சு வெங்கடேசன், மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார்கள். இதனை அடுத்துதான் இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களும் எதிர்க்கட்சியினர் கண்டனம் தெரிவித்திருந்தனர். ஏனெனில் பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக ஒரு விசாரணை நடத்த கோரியும் அது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என கோரியும் தான் நாங்கள் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம். ஆனால் அது தொடர்பாக மத்திய அரசானது எந்த ஒரு விவாதத்திற்கும் தயாராக இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை எழுப்பி தொடர்ச்சியாக கண்டனங்களை தெரிவித்து வந்திருந்தனர். இந்நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அனைத்து எம்பிக்களும் நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய காந்தி சிலை முன்பாக ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதில் அவர்கள் ஜனநாயகத்திற்கு எதிராக இந்த விவகாரம் இருக்கிறது, மேலும் சர்வாதிகாரமான ஒரு போக்கை மத்திய அரசு கடைபிடிக்கிறது உள்ளிட்ட பாதாகைகளை கையில் ஏந்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் இன்றைய தினத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக மக்களவை கூடியவுடனாகவே எதிர்க்கட்சி எம்பிக்கள் குரல் எழுப்பினார்கள். ஆனால் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை என்பது தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய காந்தி சிலை முன்பாக இருந்து தொடர் முழக்கங்களை எழுப்பி தங்களுடைய போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். முழுமையான விவரங்களுக்கு நன்றி டார்வின்.